Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்றது and நான் யூஸ் பண்ணதுலயே பெஸ்டான ஃபேஸ் வாஷ் எது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் வாஷ் எதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிருங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்குது, கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபாஸ்டா வந்துரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, நான் நிறைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரெண்டு பிராண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது ஸ்பான்சர்ஷிப் வீடியோலாம் இல்லை, நார்மலாக நான் யூஸ் பண்ணதுக்கு எனக்கு பிடிச்ச பிராண்ட் என்னங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். வாவ் ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ், அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அரோமா மேஜிக். இந்த ரெண்டு பிராண்ட் தான் எனக்கு ரொம்ப ஃபேஸ் வாஷில் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, சைட் எஃபெக்ட் எதுவுமே வரல. ஸோ அதை தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வாவ் ஃபேஸ் வாஷ் வந்து என்னோடது முடிஞ்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரோமாவில் நீமன் ட்ரீ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப். இந்த ரெண்டு ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின்ல போர்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு தனியாக ஃபேஸ் வாஷ் இருக்குது, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் அதுக்கு ஃபேஸ் வாஷ் இருக்குது, பிம்பிள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தனியாக ஃபேஸ் வாஷ் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்து நீங்கள் தான் கரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீமன் ட்ரீ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அரோமா மேஜிக்கில். தென் போர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி நிறைய ஃப்ளேவர் இருக்குது, அதோட லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வாங்கினா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரோமா மேஜிக் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 160 to 170 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். வாவில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி 250 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு பிராண்டில் எதை வேணால் வாங்கி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஓகே गाइस, இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி எப்படி கரெக்டாக வாஷ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் ஹேண்டை நல்லா வெட் பண்ணிக்கோங்க. தென் எவ்வளோ ஃபேஸ் வாஷ் வேணுமோ அது கையில் எடுத்துக்கோங்க. தென் ஜென்டலாக ஹேண்ட் ஃபுல்லாக ரப் பண்ணுங்கள். ஹேண்ட் ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ஸ்லோவாக ஜென்டலாக உங்கள் ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் நான் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஒரு 1 மினிட்டுக்கு அப்படியே ஸ்லோவாக எல்லா ஏரியாலையும் அப்ளை பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் நம்ம எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னா அது வந்து பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னை எங்கே வச்சுக்கிறதுக்கும் க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நார்மலான வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டவல் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரியே பொறுமையாக லைட்டாக ஒத்தி எடுங்க. இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாக இப்படி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு டவல் யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைனா காட்டன் பால்ஸ் ஆர் டிஷ்யூ யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்கள் ஸ்கின்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ गाइस. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை வச்சு ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே गाइस, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்ப்போம். பை எவ்ரிவன்.